இது மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஆதரவு என்ன ஒரு விஷயம் பற்றிய ஒரு வீடியோ. இப்போது புது விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுல நிறைய கொஸ்டின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு ஐடியாலஜியோட புதுசாக ஒரு தலைவர் உருவாக்கியிருக்காரு. அந்த தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் பலவகைப்பட்ட ஆட்கள் பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக வந்த ஆட்களை பார்த்திங்கன்னா, அவர் சினிமாவிலேருந்து வந்திருக்காரு, அவர் தற்கூரி, அவருக்கு அரசியல் ஞானம் கிடையாது, அவருக்கு பின்னாடி பின்புலம் இல்லை, இந்த மாதிரி பல வகையான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மை சில கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கு. இப்போ T20ன்னு ஒரு மேட்ச் இருக்குது. அந்த T20ங்கிற மேட்ச்சு இந்தியாவில் நடக்குது. ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நமக்கு அறிமுகம் இல்லாத தலைவர்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. அவங்க அடிக்கிற 4ஐயும் 6ஐயும் நம்ம அங்கே உட்காந்துட்டு ஆரவரிக்கிறோம், கத்துறோம். அதே மாதிரி சினிமாவிலிருந்து வந்தவங்க நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கவே இல்லையா? தமிழக மறைந்த முதல்வர் எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டோம், ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டோம், திரு ஸ்டாலின் கூட சில சினிமாவில் நடிச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே சினிமாவில் நடிச்சிட்டு இங்கே அரசியலுக்கு வந்தவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் வர்றப்பவே அரசியல் ஞானத்தோடவே வந்துட்டாங்களா? ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ விஜய் புதுசாக ஒரு தலைவராக வந்திருக்கார். விஜய் மாதிரி இன்னொருத்தர் புதுசாக ஒரு தலைவர் ஏற்றுக்கிட்டாலும் இப்படி தான் நம்ம கத்தியிருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை ஏன் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை? நம்ம எல்லாத்தையுமே மாற்றம் ஏற்றுக்கிறோம். ஒரு ட்ரெஸ் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேஷன், நார்த் இந்தியாவிலேருந்து ஃபேஷன் வந்துட்டால் அதை சவுத் இந்தியாவில் ஏற்றுக்கிறோம். ஒரு சினிமாக்காரர் போடுற ஒரு ஃபேஷனை நம்ம ஏற்றுக்கிறோம். அவர் பேசுகிற வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். மற்ற நடிகர்களை தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். எத்தனையோ மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தில் இருந்துட்டு புதுசாக ஒருத்தர் வர்றதை நம்ம இவ்வளோ தூரம் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது புரியறதில்லை. அப்போனா என்ன பண்ணால் பழசாக இருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் தான் ஜெயிச்சு வரணுமா, இல்லை ஊழல்வாதிகள் தான் ஜெயிச்சு வரணுமா, இல்லை குற்ற பின்னணிகள் தான் ஜெயிச்சு வரணுமா, இல்லை அவங்கள தான் நம்ம ஏற்றுக்கிறது தயாராக இருக்கிறோமா? ஒரு சில இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாலையும் இருக்கிறாங்க. மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே தான் தீரும். சேஞ்ச் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம நினச்சாலும் நினைக்காட்டாலும். திடீர்னு இந்த தமிழக வெற்றி கழகம் திடீர்னு வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இத்தனை வருஷமாக ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாற்றி ஒருத்தர் சாடிக்கிட்டு ஒருத்தர் ஊழல் பண்ணிகிட்டு இருந்ததுனால மக்களே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அது இந்த 5 வருஷத்தில் ரொம்பவுமே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் மாற்றங்கள் வரும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தது, இப்போ பிஜேபி இருக்குது. ஒரு இடத்துல ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிறது டெல்லியில் வரலையா? அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ இதை நம்ம ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக ஏற்றுக்கிட்டு போனால் தான் நம்ம எல்லாரையுமே எடுத்துக்கிட்டு தமிழகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும், நம்ம குடும்பத்தை முன்னேற்றிக்க முடியும். மறுபடியும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் சந்திக்கும் வரை பாய்.